எங்க அமிர்தா, இந்த நாளுக்காக நான் எத்தனை நாளா காத்துக்கிட்டு இருக்கேன் தெரியுமா? நானும் நீங்களும் சேர்ந்து லாங் டிரைவ், அதுவும் நீங்களும் ஆசைப்பட்டு என்னை கூட்டிட்டு வந்திருக்கீங்க. இது என் லைஃப்ல எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல் மூமெண்ட்டுங்க. இருந்தாலும் இப்படி ஒரு நாளுக்காக நான் ரொம்ப காத்துக்கிட்டு இருந்தேன்னு உங்ககிட்ட காட்டிக்கிட்டா இந்த பையன் சரியா அலைஞ்சாங்கிற ஃபீலிங் உங்களுக்கு வந்துடும்ல. வேண்டாம் வேண்டாம் அர்ஜுன், டிக்னிட்டி, லெவலில் டிக்னிட்டி ரொம்ப முக்கியம்டா. குட் பை மாதிரி அமிர்தா என்ன சொல்றாங்களோ அதை மட்டும் கேட்டுக்கிட்டு ரியாக்ட் பண்றது பெட்டர். பார்க்கும்போது இப்பவே குத்தி சாகடிச்சிடலாமான்னு தோணுது. ஆனா அப்படி பண்ணா என்னோட லட்சியம் நிறைவேறாதே. நான் என்னோட மூளையை சரியா பயன்படுத்தி இவனை என் வலையில விழ வைக்கணும். அப்பதான் என் காரியத்தை சாதிக்க முடியும். ஆனா இவனுக்கு என்ன ஆச்சு? ஏன் எதுவும் பேசாம அமைதியா வண்டி ஓட்டுறான்? ஒருவேளை நிச்சயதார்த்தம் நடந்துருச்சேன்னு அந்த மயூரி பக்கம் சாஞ்சிட்டானோ? இல்ல இல்ல, அப்படி நடக்காது, நடக்கவும் கூடாது. அதுக்குள்ள இவனை முழுசா என் காதல்ல பைத்தியக்காரனா மாத்திடணும். அப்படி செய்யலன்னா என் பேர் அமிர்தா இல்ல. ஏங்க என்னங்க, ஃபியூல் காலி ஆகிற வரைக்கும் வண்டி அப்படியே ஓட்டிட்டு போறோம்னு நினைக்கிறீங்களா? ஏன் அர்ஜுன், என் கூட இப்படி வரத்துக்கு உங்களுக்கு பிடிக்கலையா? போதும் வீட்டுக்கு போயிடலான்னு மறைமுகமா சொல்றீங்களா? ஐயோ அப்படிலாம் இல்லைங்க, சும்மா ஒரு ஆர்வ கோளாறு, அவ்வளவுதான். நீங்க என்ன எங்க கூட்டிட்டு போறீங்கன்னு கேட்டேன், வேற ஒண்ணும் இல்லை. உன்னோட சாவுக்கு பிள்ளையார் சொல்லி போட தாண்டா உன்னை கூட்டிட்டு போறேன். நிறுத்துங்க. இங்கயா? இங்க எதுக்குங்க? இதுதான் நம்ம வர வேண்டிய இடம். இறங்குங்க. அட பயங்கர லோன்லியா இருக்குல்லங்க. இங்க எதுக்கு கூட்டிட்டு வந்தாங்க? என்ன சொல்றதுக்காக கூட்டிட்டு வந்தாங்க? சேஷா, எனக்கு உன்னோட உதவி வேணும். நீ எனக்கு உதவி செய்ய வேண்டிய நேரம் மறுபடியும் வந்திருக்க. வா சேஷா. சொல்ல அமிர்தா. சேஷா, இப்ப நீ என்ன செய்யணுங்கிறது உனக்கு தெரியும்ல? தெரியும் அமிர்தா. உனக்கு என்ன உதவி வேணுமோ அதை செய்யறதுக்கு நான் தயாரா இருக்கேன். நீங்க என்னடான்னா எப்படி இருக்குன்னு சிம்பிளா கேக்குறீங்க. இத வார்த்தைகளால சொல்ல ஆரம்பிச்சா என்னோட உணர்வுகளை நான் அவமானப்படுத்துற மாதிரி இருக்கு. இதெல்லாம் சொல்ல முடியாதுங்க. ஃபீல் பண்ணணும், அவ்வளவுதான். சந்தோஷப்பட அர்ஜுன். ஏன்னா இந்த சந்தோஷம் மட்டும்தான் உனக்கு இருக்க போகுது. அது என்னமோ சொர்க்கம்னு சொன்னியே, உன்னை அங்கேயே அனுப்பிடுறேன். எனக்கு கொஞ்ச நாள் மட்டும்தான். எங்க அமிர்தா, எனக்கு ரொம்ப நாளாவே ஒரு ஆசைங்க. உங்க கூட இப்படியே நாள் புறம் சுத்திக்கிட்டே இருக்கணும். காலம் புறம் உங்க கூட இருக்கணும். உங்க கூட சேர்ந்து பாட்டு பாடணும். அப்புறம் என் கையால உங்களுக்கு சாப்பாடு விட்டு விடணும். இப்படி என்னென்னமோ ஆசைகள் இருக்கு. எல்லாம் கனவாவே மிஞ்சு போச்சுங்க. எதுவுமே நினைவாகல. வாழ்க்கையில நாம நினைச்சதெல்லாம் எங்க நடக்குது சொல்லுங்க? அதான் இப்போ நினைவாயிட்டே இருக்குல்ல. அப்படின்னா அப்படின்னா நீங்க சொன்ன மாதிரியே இன்னைக்கு நாள் பூரா நாங்க கூட இருந்தேன். நல்லா ஊர் சுத்தணும், கார்ல ஒன்னா வந்தோம். இப்போ சேர்ந்து டின்னர் சாப்பிட போறோம். எங்க 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 ஒரு நிமிஷம். ஒரு சில நேரத்துல உங்களை என்னால புரிஞ்சுக்க முடியல. ஒரு வகையில நீங்க பசில் மாதிரி. இப்படி பேசுறீங்க அப்படின்னு பேசுறீங்க, மொத்தத்துல உங்களை புரிஞ்சுக்கவே முடியலங்க. இப்ப கூட
இங்க என்ன நடக்குதுன்னு என்னால புரிஞ்சுக்கவே முடியல. இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்க எனக்காக செஞ்சிருக்கீங்கன்னா என்னால நம்பவே முடியல. அன்னைக்கு நான் கூப்பிட்டப்போ பாம்பா மாதிரி என்ன பார்த்து கோபமா சேர்ந்தீங்க. அதையெல்லாம் விட்டுருங்க, ஏன்னா அதெல்லாம் பழைய கதை. போக போக எல்லாம் உங்களுக்கே புரிய வரும். சார், இந்த அழகான லவர்ஸ்க்காக ஃப்ரெஷ் ஜூஸ் கொண்டு வந்திருக்கேன். அப்படியே ஃப்ரூட் சாலடும் கொண்டு வந்திருக்கேன். சாப்பிடுங்க. வா, ரெண்டுமே என் ஃபேவரட். தேங்க்ஸ். இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு டின்னரும் கொண்டு வந்துடுறேன். அதுக்கப்புறம் உங்க ரெண்டு பேரையும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். ஏங்க அமிர்தா, எனக்கு ஒரு ஆசைங்க. ஒரே கிளாஸ்ல 2 ஸ்ட்ராவை போட்டு நாம 2 பேரும் என்ன அமிர்தா, நீங்க அழறீங்களா? நான் ஏதாவது தப்பா பேசிட்டேனா? அதெல்லாம் இல்லைங்க, கண்ணுல ஏதோ தூசு பட்டுருச்சு. ஓ, சார் சார், ஜூஸ குடிக்காதீங்க. சாரி, இந்த ஜூஸ் உங்களோடது இல்ல. இந்த ஜூஸ் வேற ஒருத்தங்க ஆர்டர் பண்ணிருந்தாங்க, தவறுதலா இங்க கொண்டு வந்துட்டேன். 2 நிமிஷம், வேற ஜூஸ் கொண்டு வந்துடுறேன். சாரி சார், கை தோறி பட்டுருச்சு, மன்னிச்சிருங்க சார். சார், அங்க வாஷ்ரூம் இருக்கு, அங்க போய் கிளீன் பண்ணிட்டு வந்துருங்க சார். ஏங்க அமிர்தா, 2 நிமிஷம், நான் போய் வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். போகாதீங்க அர்ஜுன், ப்ளீஸ் வேண்டாம். அதான் இங்க தண்ணி இருக்குல்ல, இந்த தண்ணியிலேயே வாஷ் பண்ணிக்கோங்க. இந்த தண்ணியை யூஸ் பண்ணிக்கலாம், போகாதீங்க. என்னங்க அமிர்தா, சின்ன குழந்தை மாதிரி பேசுறீங்க. ஏங்க பயமா இருக்கா? டோன்ட் வரி, போன வந்துன்னு டக்குன்னு வந்துடுறேன். 2 minutes வந்துடுறேன். போயிட்டு வாங்க. அமிர்தா அவ வீட்ல தான் இருக்கா. அப்ப அர்ஜுன் கூட இருக்கிறது யாரு? நாகமணி வாசுகி வம்சத்தோட சொத்து. அதை அடையாம நான் விடவே மாட்டேன்.